சரிகமபா சீனியர் சீசன் 4 இந்த வாரம் நடந்த காலேஜ் ரவுண்ட் வந்துட்டு சூப்பராக இருந்தது. அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து ரசிக்கிற மாதிரியே இருந்தது. இந்த மாதிரியான ஒரு தருணத்துல வந்துட்டு நம்ம எல்லாருக்குமான அந்த ஒரு சோகமான தருணமே வந்திருந்தது. இதுல யாரு இந்த முறை போட்டியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த வாரம் நடந்த காலேஜ் ரவுண்ட்ல வந்துட்டு யாரு டேஞ்சர் ஜோனுக்குள்ள வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய சௌமியா, பொக்கிஷியா மற்றும் விஜயலோஷன். விஜயலோஷன் வந்துட்டு போன வாட்டியுமே வந்து டேஞ்சர் ஜோன்ல வந்திருந்தாரு. விஜயலோஷனும் நம்மளுடைய கார்த்திக் அவங்களும். இவங்க 2 பேரும் வந்திருக்கும்போது நம்முடைய கார்த்திக் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை விஜயலோஷன் தான் வந்துட்டு எலிமினேட் ஆக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு பதிலா நான் எலிமினேட் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போட்டியில இருந்து நீங்கிட்டு அந்த ஒரு வாய்ப்பை நம்மளுடைய விஜயலோஷனுக்கு கொடுத்திருப்பாரு. ஆனா இந்த வாட்டியுமே வந்து நம்முடைய விஜயலோஷன் வந்து டேஞ்சர் ஜோனுக்குள்ள வந்து உள்வாங்கப்பட்டிருக்கிறாரு. இந்த 3 பேர்ல யாரு நீக்கப்படுறாங்க, யாரு போட்டிக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளுடைய சாமியா வந்துட்டு கடந்த வாரங்கள்ல வந்து சூப்பரா பாடி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் தான் நிறையவே வாங்கியிருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா வந்துட்டு நம்மளுடைய சாமியா வந்து சேஃப் ஜோனுக்குள்ள போயிறாங்க. பொக்கிஷியா, விஜயலோஷன் 2 பேரையுமே பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய பொக்கிஷியா வந்துட்டு கடந்த 2 வாரங்களா வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் எடுக்கல. அதேபோல நம்முடைய விஜயலோஷன் வந்துட்டு கடந்த பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்திருந்தாரு. அழகிய லைலா பாடல் மூலமாக லிரிக்ஸ மறந்திருந்தாலுமே வந்து சூப்பரா பாடி அந்த ஒரு கோல்டன் ஷவர வந்து எடுத்திருந்தாரு. இருந்தாலுமே அதற்கு முந்தைய வாரங்கள்ல வந்துட்டு நிறைய கோல்டன் ஷவர் வந்து நம்மளுடைய விஜயலோஷனாலயுமே வந்து எடுக்க முடியல. அதனால இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு இந்த டேஞ்சர் ஜோனுக்குள்ள உள்வாங்கப்பட்டு அதோட சேர்த்து இந்த போட்டியில இருந்து நீக்கப்படுறாங்க. இந்த வாரம் வந்துட்டு இந்த 2 பேருடைய நீக்கம் வந்து உண்மையாகவே ரசிகர்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு கவலையை ஏற்படுத்தியிருந்தது. நம்மளுடைய விஜயலோஷனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்து, விஜயலோஷன் இந்த வாய்ப்பினூடாக இன்னுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி மேல மேல போவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜயலோஷனுடைய ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்திருந்தாங்க. இருந்தாலுமே வந்து விஜயலோஷன் வந்து நீக்கப்பட்டது வந்து ரொம்பவே ஒரு அதிர்ச்சியாகவும், ரசிகர்களுக்கு கவலையாகவும் தான் இருந்தது. இந்த எலிமினேஷன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.